ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 20வது எபிசோட்க்கு வந்துட்டோம். வீடியோ பார்க்குறவங்கெல்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் கைஸ். அப்புறம் நாவல் நல்லா இருக்கா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா. வாங்க நாவல்குள்ளார போகலாம். நாட்கள் அதன் போக்கில் கரைந்து கொண்டிருக்க அஜய் தான் நிலாவை மறக்கவும் முடியாமல் நினைக்கவும் முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாய் தன் உயிர்ப்பை தொலைத்து கொண்டிருந்தான். அவளின் நினைவிலேயே வாழ்க்கையை வாழவும் பழகி கொண்டான். அவளை எங்கேனும் பார்க்கும் நிலை வந்தால் கூட அவள் கண்களில் படாமல் ஓடி ஒளிந்து கொள்கிறான். ஆனால் நிலாவோ மிக நிம்மதியாகத்தான் இருந்தாள். அவனின் மீதிருந்த கோபம் அவளின் காதலையும் பின்தள்ளி அவனை காணாமல் இருக்க வேண்டும் என்கின்ற உறுதியையும் அவளுக்கு கொடுத்தது. அஜய் தன்னை மறந்திருப்பான் என்றே அவள் நினைத்தாள். அஜய் ஆஃபீஸில் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது வசந்த் அங்கே வந்தான். டேய் அஜய், இன்னுமாடா கிளம்பல? இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க என்றான் வசந்த். ஒரு சர்வதேச கம்பெனி தொழிலதிபர்களை கவர்வதற்காக கொடைக்கானலில் பார்ட்டி ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. 5 நாட்கள் நடக்கும் அந்த பார்ட்டியில் அனைவருக்கும் தங்கவும் அங்கேயே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதற்கு அஜய்க்கும் அழைப்பு வந்திருக்கவே அதற்கு செல்வதற்காகத்தான் அஜயை அழைத்து கொண்டிருந்தான் வசந்த். இல்லைடா, நான் வரல. ஏண்டா? நான் தான் வரலன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் எதுக்கடா டார்ச்சர் பண்ணுற என்று எரிந்து விழுந்தான். அஜயின் சுபாவம் நாளுக்கு நாள் மாறி வருவதை அவன் உணர்ந்தே இருந்தான். இப்பொழுதெல்லாம் அவன் சிரிப்பதே இல்லையோ என்று கூட அவனுக்கு தோன்றியது. அவனிடம் பழைய துள்ளலை கொண்டு வரவே அவனை வசந்த் கொடைக்கானலுக்கு அழைத்து கொண்டிருந்தான். டே அஜய், அங்கே நிறைய பொண்ணுங்க வருவாங்க, அதில் எதையாச்சும் நான் உன்னை செட் பண்ணிக்கலான்னு பார்த்தா, போடா, என் மேலே உனக்கு பாசமே இல்லை என்று அவன் வேண்டுமென்றே நடிக்க, சரி புலம்பாத, வந்து தொலைகிறேன், ஆனால் நாளைக்கு தான் வருவேன், கொஞ்சம் வேலை இருக்குது, ஆல்ரெடி 1 டே லேட்டா, இதில் நாளைக்குன்னு வேற சொல்கிற என்றபடியே நண்பனை கெஞ்சி கொஞ்சி கிளம்ப வைப்பதற்குள் அவனுக்கு போதும் என்றானது. அவர்கள் அங்கு வந்து சேரவே இரவே ஆகிவிட்டது. அவர்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட அறையில் இருவரும் தூங்கிவிட அடுத்த நாள் காலையில் மிகவும் அழகாய் விடிந்திருப்பது போல் தோன்றியது அவனுக்கு. பால்கனியில் அமர்ந்து சூரிய உதயத்தை ரசித்து கொண்டிருந்தவனை ஏதோ மழலைகளின் குரல் தடுக்க கீழே குழந்தைகள் பார்க் இருப்பதை கண்டான். அங்கே பல சிறுவர்கள் விளையாடி கொண்டிருக்க அவர்களின் நடுவே நிலாவை கண்டவன் சற்று அதிர்ந்துதான் போனான். உடனே தன் நண்பனை எழுப்பி அழைத்து வந்தவன் அங்கே நிலாவை காட்டினான். ஆனால் வசந்துக்கு அதில் அதிர்ச்சி எதுவும் இல்லை போலும். நிலா எப்படிடா இங்கே வந்தா? ஏண்டா, உனக்கு இன்வைட் பண்ணவங்க அவளை இன்வைட் பண்ண மாட்டாங்களா என வசந்த் கேட்கவும் தான் சற்று அமைதியானான். சரி, நான் போய் நிலா கிட்ட பேசிட்டு வரேன், நீயும் வரியா? ஐயோ, நான் வரல என அஜய் கூறினான். சரி என்றபடியே நிலாவிடம் சென்று பேசிக்கொண்டிருந்து விட்டு வந்தான் வசந்த். நிலா என்னடா சொன்னா? நாம தாண்டா லேட்டு, நிலா அவளோட பியோட நேற்று காலையிலேயே வந்துட்டாங்களாண்டா. டே, நானும் வந்திருக்கேன்னு சொன்னியா? சொன்னேன்டா, ஆனால் அதுக்கு எதுவும் பெருசாக ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. பட் என்கிட்ட நல்லா தான் பேசினான். பின்னே உங்ககிட்ட பேசாமல் இருப்பாளா? நீங்கள் தான் பாசமலராச்சே என்றவாறு முகத்தை தூக்கி வைத்து கொண்ட நண்பனை பார்த்து சிரித்தான் வசந்த். டே அஜய், சினிமாவிலெல்லாம் எத்தனை ரொமான்ஸ் சீன் பார்க்குற, அதில் ஏதாவது ஒன்று பர்ஃபார்ம் பண்ணி உன்னால் நிலாவை கரெக்ட் பண்ண முடியாதா? டே போடா, அந்த ரொமான்ஸ்க்கெல்லாம் உருகிறதுக்கு அங்கே கொஞ்சமாச்சும் மனசு இருக்கணும். அவளுக்கு இருக்கிறதெல்லாம் வெறும் கல் தான், அதுவும் பாறாங்கல். அதில் போய் முட்டினா என் தலை தான் உடையும். நீ பேசுகிறத பார்த்தா ஏற்கனவே நிறைய வாட்டி முட்டியிருப்பு போல இருக்கே என்றவனை முறைத்து பார்த்தான் அஜய். டே, காலங்காத்தால என்கிட்ட அடி வாங்காத, ஒழுங்காக ஓடி போயிடு என்று அவனை துரத்த வசந்தும் ஓடியே போய்விட்டான். குளித்து ரெடியாகி சாப்பிடுவதற்காக அஜயும் வசந்தும் டைனிங் ஹாலுக்கு செல்ல அங்கு ஏற்கனவே அமர்ந்திருந்த நிலாவை கண்டனர். வசந்தை பார்த்ததும் ஹாய் அண்ணா என்று சொன்னவர் அஜயை கண்டு கொள்ளதாகவே காட்டிக்கொள்ளவில்லை. எரிச்சலுடன் அருகிருந்த டேபிளில் அமர்ந்தவனுக்கு நிலாவுடன் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தவனை கண்டதும் இன்னும் எரிச்சல் அதிகமாக வந்தது. டே வசந்த், யாருடாம? எதுக்குடா நிலா கிட்ட பேசிகிட்டு இருக்கான்? எனக்கு எப்படிடா தெரியும்? போடா, போய் விசாரிச்சுட்டு வா. இருடா, அந்த பிஏ பொண்ணு தனியாக வந்தால் அதுக்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன் என்றான் அவன். சாப்பிட்டு விட்டு அனைவரும் ஊர் சுற்றி பார்க்க கிளம்ப பிஏ மித்ராவை மட்டும் தனியாக பிடித்த வசந்த் அவளை அஜயிடம் அழைத்து வந்தான். மித்ரா அவங்க கூட உட்காந்து பேசிகிட்டு இருந்தானே, அவன் யாரு என்று கேட்டான் அஜய். அது மேடமோட ஃப்ரெண்டு சார், இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் மீட் பண்ணாங்க. அதில் இருந்து மேடம் கூடவே தான் சுற்றிட்டு இருக்காரு. அவன் எதுக்கு வந்தான்? அவரும் ஏதோ கம்பெனி சார்பாக தான் வந்திருக்காரு. பட் ஓனர் கிடையாது, என்ன மாதிரி ஒர்க்கராக இருக்கும்னு நினைக்கிறேன். அவள் சொன்னது கேட்டு அவளை அனுப்பிவிட்டு வசந்திடம் திரும்பினான் அஜய். டே, திடீர்னு எங்கே இருந்து டைமை முளைச்சான்? ஃப்ரெண்டுன்னு வேற சொல்கிறா. எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது. அவனையே பிடிச்சு என்ன ஏதுன்னு கேட்போம் வா என்றபடி அவர்களும் ஊர் சுற்றி கிளம்பி பஸ்ஸில் அமர்ந்து கொண்டனர். மித்ராவும் நிலாவும் முன் சீட்டில் அமர்ந்திருக்க பின் சீட்டில் அமர்ந்து அவர்களுடன் பேசிக்கொண்டே வந்தவனை பார்க்கும் பொழுது அவனுக்கு ஆத்திரமாக வந்தது. டே, என்னடா கருகிற நாத்தம் வருது என்று கிண்டலடித்த வசந்தே முறைத்தவன் முகத்தில் அத்தனை பொறாமை இருந்தது. லேக்கெல்லாம் சுற்றிவிட்டு அந்த கூட்டம் ஹோட்டலுக்கு வர மதியமாகி இருந்தது. ரெஸ்ட் ரூம் செல்வதற்காக வந்த அவனை இருவரும் அமைக்கி பிடித்தனர். இனி யாருடா, எதுக்குடா நிலா கிட்ட பேசிகிட்டு இருக்க என்று அஜய் கேட்க, நான் நிலாவோட லவ்வர்
என்று அவன் சொன்ன பதிலில் அஜய் பேச்சிலிருந்து நின்றான். அஜய் அதிர்ச்சியில் உறைந்ததை கண்ட வசந்த் உடனே அவனை தன்புறம் திருப்பி, டேய் பொய் சொல்லாத. பார்க்கவே சின்ன பையன் போல இருந்தவனை கண்டு, உன் வயசு என்னடா? நிலா வயசு என்ன? நீங்கள் லவ்வஸா? யார்கிட்ட காது குத்துற? சார், எங்கள் காதல் மொழி இன்னும் காலத்தையெல்லாம் கடந்தது. முதல்ல எதுக்கு என்னை இத்தனை கேள்வி கேட்குறீங்க? என்னை விடுங்க என்று சொன்னபடியே அவன் சென்று விட்டான். அஜய்க்கு தான் உலகமே இருண்டது மாதிரி இருந்தது. டே அஜய், ஃபீல் பண்ணாத. அவன் கண்டிப்பாக போய் தான் சொல்கிறான். இரு, நான் ப்ரூவ் பண்ணுறேன் என்று சொல்லிவிட்டு அஜயின் ஃபோனையும் வாங்கி கொண்டு எங்கோ சென்றான் வசந்த். சிறிது நேரம் கழித்து வந்தவன், இந்த அஜய், உன் ஃபோன். இதில் இருந்து என் ஃபோனுக்கு கால் கனெக்ட் ஆகிருக்கு. என் மொபைலில் நிலா உட்காந்துருக்க டேபிளாக மறைச்சி வைக்க சொல்லி பேரர்கிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு நமக்கு தெளிவாக கேட்கும் பாரு. சரி என்றவாறே அஜயும் மொபைலை ஸ்பீக்கர் மோடில் போட்டு காத்திருந்தான். டே வினோத், எங்கடா போனேன்? எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுறது? சரி நிலா, எங்கே மித்ரா? அவள் இப்போ தான் ரெஸ்ட் ரூம் போனான். இதுக்கு தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணினேன். நிலா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். விஷயமா? என்ன? அது வந்து நிலா, ஐ லவ் யூ. எல்லாத்தையும் விட்டுட்டு என் கூட வந்துடு நிலா, ப்ளீஸ். நான் உன்னை என் கண்ணில் வச்சு பார்த்துக்கிறேன் என்று சொன்னவனை பார்த்து சிரித்தவள், எப்போ இருந்தடா நீ இப்படியெல்லாம் யோசிக்க ஆரம்பித்த? நீ எனக்கு குட்டி தம்பிடா. சின்ன வயசுலேருந்தே உன்னை தம்பியாக தான் பார்த்தேன். நீ இப்படி சொல்கிறதுக்கும் எனக்கு காரணம் தெரியும். என் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனை தானே, அதை நானே ஃபேஸ் பண்ணிப்பேன் வினோத். ப்ளீஸ், இனிமேல் இப்படியெல்லாம் பேசி என்னை கஷ்டப்படுத்தாதடா. ஆனால் நீ கல்யாணம் பண்ணிக்குவியா நிலா? அது எதுவும் எனக்கு வேண்டாம் வினோத். நான் காதல், கல்யாணம் இதையெல்லாம் கடந்து வந்து ரொம்ப நல்லாச்சு. அதுக்கு தான் சொல்கிறேன். உனக்காக நான் இருக்கேன். நீ என்ன கல்யாணம் செஞ்சுக்கோ மது, ப்ளீஸ் என்றவனின் மது என்ற அழைப்பில் நிலா மட்டுமின்றி அஜயும் வசந்துமே அதிர்ந்து போயினர். டே, எத்தனை வாட்டி சொன்னேன் மதுன்னு கூப்பிடாதன்னு? ப்ளீஸ்டா, யாராச்சும் கேட்டால் ஏதோ பிரச்சனை ஆகிடும் என்று அவள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே மித்ரா வந்துவிட அவர்களின் உரையாடல் அத்தோடு நின்றது. அஜய்க்கும் வசந்துக்கும் ஒன்றும் புரியவில்லை. சிறிது நேரம் எதையோ யோசித்த அஜய், டே வசந்த், முன்ன ஒரு வாட்டி கூட நிலா என்கிட்ட நான் நிலா இல்லை மதுன்னு சொல்லியிருக்காடா? எனக்கு என்னமோ ரொம்ப குழப்பமாக இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த வினோத்தை பிடிடா, அவனை விசாரிக்கணும். வசந்த் வினோத்திடம் ஏதோ பொய் சொல்லி அவனை அவர்களின் அறைக்கு அழைத்து வந்தனர். ஏண்டா பக்கி, நீ இப்போ தான் லவ்வையே ப்ரப்போஸ் பண்ண, அதுக்குள்ளே நிலாவை உன்னோட லவ்வர் நான் சொல்கிறேன் என்று இருவரும் அவனை நன்றாக முத்தினர். அதில் அவன் மிகவும் பயந்து போனான். சரி, இப்போ சொல்லு, உனக்கும் நிலாவுக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்கு அவளை மதுன்னு கூப்பிட்ட? அவர்களின் கேள்வியில் திகைத்தவன், இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இதையெல்லாம் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு நிலா என்கிட்ட சொல்லியிருக்கா. இப்போ நீ சொல்லலைன்னா உன் தோலை உரிச்சிருவோம். ஒழுங்காக சொல்லிடு என்று மிரட்டியவுடன் அவன் அனைத்தையும் கொட்டிவிட்டான். அவங்க முதல்ல நிலாவே இல்லை, மதுமிதா. சின்ன வயசில் எங்கள் வீட்டுக்கிட்ட தான் இருந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்ட குடும்பம். ஆனால் நான் இப்படி படித்து இந்தளவுக்கு முன்னேறிருக்கேன்னா அதுக்கு காரணம் மது தான் அவங்க அப்பா கிட்ட சொல்லி எனக்கு ஹெல்ப் பண்ணது என ஆரம்பித்தவன் மதுவிற்கு நடந்த கொடுமைகள், அதனால் அவள் அப்பா அம்மாவை இழந்து அனாதையானது, பலமுறை தற்கொலைக்கு முயன்றது, பின்னர் வேறு ஊருக்கு படிக்க சென்ற பொழுது நடந்த ஆக்சிடெண்ட், அதன் பிறகு அவள் தாத்தா அவளை கண்டெடுத்து நிலாவாக மாற்றியது என அனைத்தையும் அவன் கூறி முடித்தான். நாங்கள் எல்லாம் மது செத்துட்டதாக தான் நினச்சிட்டு இருந்தோம். இங்கே வந்தப்போ தான் நிலாவை பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் அவளை பற்றிய உண்மைகளை யார்கிட்ட இன்னும் சொல்ல மாட்டேன்னு அவள் தாத்தா மேலே சத்தியம் பண்ணி இருக்காளாம். அவளை பற்றிய உண்மைகள் ஒவ்வொன்றாக உடையும் பொழுது அஜயால் அதை தாங்கவே முடியவில்லை. சரி, நீ இப்போ எங்ககிட்ட சொன்னதையெல்லாம் நிலாக்கிட்ட சொல்லக்கூடாது என்று மிரட்டிய பின்னரே அவனை விட்டான் வசந்த். உடனே அஜயிடம் திரும்பி, இவ்வளவு அசிங்கமான பெண்ணா அவள் என்று சொன்ன வசந்தின் சட்டை கலரை குத்தாக பிடித்த அஜய், டே பார்த்து பேசு, நிலா என்னோட லவ்வரா? போட, அவள் தான் நிலாவே இல்லையே, அப்புறம் எங்கே இருந்துடா லவ் வரும்? வேண்டாம் அஜய், அது நிலாவாக இருந்தாலும் சரி மதுவானாலும் சரி, எனக்கு அவள் தான் வேண்டும் என்று சொன்ன அஜயையே அதிர்ச்சியாய் பார்த்தான் வசந்த். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.